ஓம் சாய்ராம். இந்த ஒரு பொருள் இருந்தா, உங்க வீட்ல செல்வம் கொட்டி கிடக்கும். நீங்க எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ, அவ்வளோ பணம் உங்க வீட தேடி வரும். தயவு செஞ்சு இந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. ஏன்னா, இந்த ஒரு பொருள் உங்க வீட்ல இருக்கணும். உங்ககிட்ட இருக்கணும் கண்டிப்பா. இந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்க எதிர்பார்க்காத செல்வங்கள் கூட உங்க வீட்ல வந்து அவ்வளோ குவியும். ஆனா, இந்த ஒரு பொருள் இல்லன்னு வச்சுங்களேன், உங்க வீட்ல இருக்கிற செல்வம் வெளிய போயிடும். அது என்ன பொருள் என்பத இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க சாய்ராம். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அதே போல் வருகின்ற அக்டோபர் 1, 2 1ஆம் தேதி விஜயதசமி சரஸ்வதி பூஜை. அது குழந்தைங்களுக்கு எழுத்து அறிவித்தல் அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். நம்ம குரு முன்னாடி குழந்தைங்க எழுத்து முதல்ல எழுத போகிறாங்க. ஸ்கூல் போகிற பசங்க கிட்டத்தட்ட எவ்வளோ குழந்தைங்க வருவாங்கன்னு தெரியல. நிறைய குழந்தைங்க வருவாங்க. அது இல்லாமல் படிக்கிற எல்லா குழந்தைங்களும் வச்சு அப்பா முன்னாடி எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட பெயர்களை அனுப்பி வைங்க. அந்த குழந்தைங்கள அந்த பூஜையில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்டமான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அது சிறப்பாக நடைபெறும். அது முடிஞ்ச அடுத்த நாள் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட பாபாவோட மகா சமாதி தினம் அக்டோபர் 2. எனவே அந்த நாளில் அப்பாவுக்கு காலையில் ஆரத்தி, மதியானம் ஆரத்தி முடிஞ்சோன்னா அன்னதானம் முடிஞ்சோன்னா 2 மணிக்கு சாய் சச்சரிதம் பாராயணம், அதுக்கப்புறமா 4 மணிக்கு பல்லக்கு ஊர்வலம், ஈவினிங் எப்பயும் போல் சிறப்பு ஆரத்தியோட அப்பாவுக்கு அன்னதானத்தோட சிறப்பாக முடிகிறோம். 2 நாள் சிறப்பான அன்னதானமும் குழந்தைங்களுக்கு அதை கிஃப்ட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பூஜைகள், இது எல்லாமே சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எல்லாரும் வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாய்ராம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு சில வீடியோக்கள்லாம் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு சாய்னா இதை பாருங்கள் சாய்னாங்க. தலைப்பு மட்டும் நான் அதை பார்த்தேன், ஏன்னா உள்ளே போய் நான் பார்க்கல. இந்த ஒரு பொருள் இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வங்கள் கொட்டும், அல்ல வந்துக்கினே இருக்கும்னாங்க. அதேமாதிரி இது இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரே நாளில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். இது இருந்தால். இதுதான் தலைப்பு. நிறைய தலைப்பு பார்த்தா இதுதான். இது அனுப்பியிருந்தாங்க 2. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, தலைப்பு மட்டும் பார்த்தேன். ஏன்னா வீடியோ உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உண்மையாக சார். ஏன்னா இது மாதிரி நம்ம இருந்தால் நம்ம இருக்க முடியுமான்னாங்க. பொதுவாக நான் அந்த சகோதரிகளை உங்களுக்கு இந்த மாதிரி தலைப்பு போட்டு நீங்கள் போய் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. இந்த மாதிரி தலைப்பு வந்தாவே யார் பார்ப்பீங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. நம்ம ஒரே நாளில் செல்வந்தான் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. நீங்களும் ஆசைப்படலாம், நானும் ஆசைப்படலாம். ஆசைப்படுறது இயற்கை தானே. உண்மையிலே அப்படி இருக்குப்பா. நானும் ஒரு பொருள் இருந்தால், நானும் சொல்கிறேன், இந்த ஒரு பொருள் இருந்தால் நீங்கள் உண்மையிலே கோடீஸ்வரன். நீங்கள் நினச்சது எல்லாம் வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். செல்வம் உங்கள் வீட்டில் குவிஞ்சு இருக்கும், செல்வம் தேடி வரும். நான் சொல்ல போகிற ஒரு பொருள், அது அவங்க என்ன பொருள் சொன்னாங்க சொல்ல, நான் சொல்ல போகிற ஒரு பொருள். பொதுவாகவே சாரா அவங்க சொல்கிற பொருள் இருந்தால் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்ல போகிற பொருள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். என்ன பொருள் என்றால் நம்மளுடைய மூளை தான் இருக்கணும். உண்மையிலே நமக்கு மூளை இருக்கணும். உங்களுக்கு மூளை இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் வரும். நம்ம உழைக்கிற உழைப்பில் நம்மளுடைய மூளையை செலுத்தினா நமக்கு செல்வம் வரும். நாம் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணால் நம்ம வீட்டில் செல்வம் வரும். நம்மளுடைய உழைப்பை மூளையால் செஞ்சால் நிறைய செல்வம் வரும். ஏன்னா பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்கள பெரிய சிஓலாம் பார்த்திங்கன்னா அவங்க மூளைக்கு தான் வேலை கொடுப்பாங்க, உடம்புக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. மூளையை திங்க் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ தான் உடம்பால் உழைச்சாலும் நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியாது. ஆனால் மூளையால் சிந்திக்கும் போது நிறையா வரும். ஏன்னா இன்றைக்கி மூளையால் சிந்தித்ததுனால தான் ஒரு லைட் எரியுது, கரண்ட்டு கண்டுபிடிச்சோம். எல்லா அறிவியல் சாதனங்களும் மூளையால் கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்கள். அதனால் அவங்க பெரிய ஆளானாங்க. இன்றைக்கி பல்பு தயாரிக்கிற எவ்வளோ கம்பெனி இருக்குது, எவ்வளோ தான் பல்பு தயாரித்தாலும் அதில் வேலை செய்கிற ஆளுங்க பெரிய ஆளாக மாட்டாங்க. ஆனால் பல்பை தயாரிச்சார்ல அவர் பெரிய ஆளானார். இன்றைக்கி சமீபத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியில் அடுப்பு எரிக்கலாம், கேஸ் தயாரிக்கலாம்னு சொல்லி ஒரு தமிழர் சொல்லியிருக்கிறாரு. அது மூளையால். அப்படி நாம் ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங், யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது, இல்லை யாரும் எடுக்க முடியாத ஒரு செயலை செய்யும் போது, நம்ம மூளை செயல்படும் போது, மூளையால் சிந்தித்து நாம் செயல்பட்டால் நாம் பணக்கார ஆகலாம். நம்ம வீட்டில் செல்வங்கள் குவியும். பணம் வேணுன்றவங்களுக்கு பணம் கிடைக்கும்,
செல்வம் வேணுன்றவங்க செல்வம் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணால் செல்வம் வரும், அதை பண்ணால் செல்வம் வரும்னா செல்வம் வராது. அதை சொல்கிறாங்கல்ல, அது அவங்களே பண்ண மாட்டாங்க. அதை அவங்களே பண்ணி செல்வம் சேர்த்துக்க வேண்டியது தானே. ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது இருந்தால் இதை பண்ணால் அவங்க வீட்டில் கோடியாக செல்வம் வரும், பணம் லட்சுமி வீடு தேடி வரும்னு சொல்கிறாங்களே, அந்த வீடியோ போட்டவங்க அதை அதை அவங்க பண்ணி அவங்க வீட்டில் செல்வம் சேர்த்துக்கலாம்ல. அதுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணால் வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்னென்னா நம்ம வீடியோ பார்க்க வைக்கணும். ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு பணக்காராயிடணும், டக்குன்னு நம்ம வீட்டில் செல்வம் வந்துடணும், அப்படியே வேகமாக வந்துடணும். கதவு திறந்தோடனே உள்ளே வந்து உட்காந்துக்கணும் செல்வம். கண்டிப்பாக தராம். மூளை இருந்தால் உங்கள் மூளைகளை சரியான செயல் மூளை தவறான செயலில் செஞ்சாலும் பணம் வரும், ஆனால் அது நிற்காது. நல்ல நிலையில் நல்ல வழியில் மூளை செயல்பட்டால் உங்கள் வீடு தேடி பணம் வரும். பணம் கேட்டால் பணம் வரும், மகிழ்ச்சி கேட்டால் மகிழ்ச்சி வரும். எல்லாமே நம்மளுடைய சிந்திக்கிற திறனில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தவறான வழியில் சந்திச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்புறம் அரெஸ்ட் ஆவாங்க. நாம் எப்போதும் சொல்கிறது தான், நம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கணும், உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும். அப்படி ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனையாக இருந்து அதை பற்றி யோசனை பண்ணிங்கன்னா பணம் வர வழியை கடவுள் உங்களுக்கு காட்டுவார். அது நல்ல வழியில் செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வரும். மற்ற வழியில் எந்த வழியிலலாம் பணம் வராது, உழைக்காமல் பணம் வராது. உழைக்கணும், நல்ல வழியில் உழைக்கணும். அப்படி வந்தால் தான் நம்ம வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கவும் இருக்காது, மன உளைச்சலாகி நீங்கள் வேறு ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அதை நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா 1 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு மாதம் 20,000 வட்டி கொடுக்குறேன்னா அது போலியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 20,000 எப்படி வட்டி கொடுக்கும் 1 லட்சத்துக்கு? ஆனால் மக்கள் போய் அங்கே தான் போடுவாங்க. பணத்தை போட்டுட்டு இருக்கிற 1 லட்சத்தையும் இழந்துருவாங்க. இது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். உழைக்காமல் பணம் வராது, ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும். உண்மையிலே நிறைய கூட்டங்கள் இருக்கும். உண்மையாக அந்த வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். எனவே நான் சொன்னது இருந்தால் உங்கள் வீட்டில் பணம் வரும், நல்ல வழியில் பணம் வரும், நல்லா இருப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா பணம்லாம் வராது. கண்டிப்பாக 100% சொல்வேன். அப்பாவோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் இருந்து நாம் சிந்தித்து நல்ல வழியில் சிந்தித்து நாம் என்ன பண்ணணும் என்பதை முடிவு செஞ்சு நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேருமே தவிர மற்ற எந்த வழியிலும் செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லாட்ரி சீட்டு வாங்கினா அடிக்குமா? லாட்ரி சீட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அதில் யாரோ 1-2க்கு தான் அடிக்கும். நாம் அந்த 2 பேராக இருப்போம் நினச்சி வாங்கி இருக்கிற செல்வத்தையும் நாம் இழந்துருவோம். எனவே அதிர்ஷ்டம் எப்பயோ ஒரு மாதிரி தான் அடிக்கும். அதோட நம்மளுடைய சிந்தித்தா நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்ம சுற்றி ஒரு சிந்தனையை செலுத்தினா. ஒரு சின்ன ஒரு உதாரணம் முடிச்சுட்டு சொல்லிடலாம். ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாய்னா இந்த மாதிரி நான் புடவை பிஸ்னஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அவங்களுக்கு நிறைய பேர் தான் புடவை பிஸ்னஸ் பண்ணாங்க. யூடியூப்பில் பார்த்தா நிறைய பேர் புடவை பிஸ்னஸ் பண்ணாங்க. நீங்களும் அதை பண்ணிங்கன்னா நீங்களும் அவ்வளோ ஃபேவரட் அவங்கக்கிட்ட வாங்குவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு முதல்ல பாருங்கன்னு. அதுக்கப்புறம் கேட்டேன், உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்னா கம்பெனிங்க நிறையா இருக்கிற சைடு. சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சாப்பாடு விற்கிறோம், எதுவும் இல்லைன்னு. நீங்கள் காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடு மட்டும் போட்டு பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி எதுவும் கடைலாம் எடுக்க வேணாம், வீட்டு வாசலில் வைங்கன்னு. உண்மையிலே சாயரா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்புறமா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா லாபம் வரா மாதிரி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. நான் சாப்பாடு காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடு போடுறேன். உண்மையிலே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த டிஃபன்ஸ் கிடையே இல்லை, ஆனால் நிறைய கம்பெனிங்க இருக்குது. அவங்க போனோன்னே வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்கன்னு. இப்படி நம்ம ஏரியாவில் என்ன இருக்கோ, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க புடவை பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்களும் புடவை பண்ண வியாபாரம் ஆகிருக்காது. மூளையை இப்படி யூஸ் பண்ணணும். இதுதான் உண்மை. எனவே அந்த வழியில் சிந்தித்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கங்க. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் சாய்ராம். மற்றபடி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பணம் வராது. உண்மையாக உழைக்க தயாராக இருங்க, புத்திசாலித்தனமாக உழைக்க தயாராக இருங்க. கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருப்பார் சாய்ராம். ஓம் சாய்ராம்.